அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபானல்லா குக்கிங் வ்ளாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உப்பு கண்டுங்க. இது பக்ரீத் வந்தாலே இந்த உப்பு கண்டு அதான் கவாபு சொல்லுவாங்க, ட்ரை மீட்டு தான். இது வந்து நான் பீஃபில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து ஷேரிங்கில் குர்பானி ஷேரிங் கொடுத்தா கறி வரதில் அதில் வந்து உப்பு கண்டை போட்டுறதுங்க. இது வந்து ஒரு வருஷம்னாலும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா நம்ம வெயிலில் நிறைய மசாலா கொடுத்தா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலே இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையான மசாலா போடலாங்கிறத நான் சொல்கிறேன். கறி எடுத்துக்கணும். கறி எடுத்துகிட்டு அதில் உப்பு கொஞ்சம் கூடவே தான் போடணும். ஏன்னா இது உப்பு போட்டால் தான் ரொம்ப நாளைக்கு கெடாமலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எப்படியும் ஒரு 50 கிராம், எல்லாத்துலேயும் ஒரு 50 கிராம் சொல்லுங்களேன், அது மாதிரி எடுத்துக்கலாம். 50 கிராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எப்படியும் ஒரு 5-6 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு 5-6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கணும். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய மசாலா கொடுத்தா தான் அது ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது. அந்த கறியில் வந்து அந்த ஸ்மெல்லு வராது. இது வந்து கறியை வந்து கழுவலாம், தண்ணியில் கழுவுனா வீணாயிடும். அதனால இதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் சொல்கிறேன் பாருங்கள். உப்பு கொஞ்சம் கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது ட்ரை ஆக்கிடணும். அதுதான் வெயிலில் வந்து நம்ம ஒரு கையில் கோத்து வெயிலில் காய விடணும். அது எப்படியும் ஒரு 4 நாள் காய்ஞ்சாலும் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் எடுத்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம். சில பேர் வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது. எப்படியும் ஒரு 5 மாதம் கூட 5-6 மாதமும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு வருஷம் கூட கேரண்டியாக யூஸ் பண்ணலாம். அது மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு 5-6 மாதத்துலேயே காலி ஆகிடுங்க. அந்த மாதிரி இது பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகி எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பக்கெட்டில், சின்ன பக்கெட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன், பிளாஸ்டிக் பக்கெட்டில். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இந்த கறியை வந்து நான் இப்போ குக் பண்ண போகிறேன். அது எப்படி நான் குக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு பவுலில் வந்து நம்மளுக்கு தேவையானது இது கறி எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருவேன். எப்போவுமே அது ஊற வச்சு நம்ம இடித்தோன்னா ரொம்ப ஈஸியாக கூட இடிக்க வரும். அதுக்கப்புறம் அந்த கறி வந்து நல்லா வறுத்தாலும் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். சில பேர் வந்து அப்படியே தண்ணியில் கூட ஊற வைக்க மாட்டாங்க, அப்படியே இடித்து வறுப்பாங்க. அது கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கறி. இந்த மெத்தடில் நான் இடித்து அது தண்ணியில் ஊறினதுனால ஈஸியாக கூட இடிக்க வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து இது சிசர் வச்சு கட் பண்ணிப்பேன். கத்திரிக்கோலால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு அதில் மசாலா நான் ஆட் பண்ணுவேன். அதில் என்னென்னா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்காண்டி, கொஞ்சம் ஸ்மெல்காண்டி மிளகாத்தூளும், அந்த ஃப்ரை மசாலா இருக்குல்ல, அது மட்டனுக்கு, சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரை மசாலா ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு உப்பு தேவை இருந்தால் போட்டுக்கலாம் உப்பு, இல்லைன்னா இதுலேயே உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் லைட்டாக நான் போட்டுக்கிட்டேன். அது உங்களுக்கு தேவையில்லைனாலும் போட தேவையில்லை, அப்படியே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராக நம்ம எல்லா சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். பசங்கள்லாம் அப்படி தான் கேட்குறாங்க, கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுங்க. சும்மா சாப்பாடு இல்லாமல் சும்மா டைமில், ஸ்நாக்ஸ் டைமில் கூட சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இந்த கறி வத்தை ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் சாம்பார் சாதத்துக்கெலாம் செமையாக இருக்கும், செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நான் இந்த சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம போட்டுக்கிட்டோன்னா வறுத்தா கூட அது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக தெரியும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்கிறது தான் நல்லது, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். நான் இப்போ மசாலா தடவிட்டேன் பாருங்கள். பார்த்தோன்னே மசாலா தடவினோடனே எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டோன்னா அந்த இந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அதனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நான் ஒன் ஷாட்லேயே போட்டுட்டேன். எல்லாமே ஒரே டைம்லேயே கொஞ்சம் நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ சாஃப்டாக, உள்ள சாஃப்டாக, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கறி வத்தை. இது நல்லா செம்மையாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மட்டன்லேயும் போடுறாங்க, சிக்கனில், ஃபிஷ்ஷிலலாம் ட்ரை ஃபிஷ் செய்கிறோம்ல, அதே மெத்தடில் தான் இந்த மீட்டில் செய்கிறோம். நம்ம இந்த கறி வத்தையை நம்ம ரொம்ப ஒரு வருஷம் கூட நல்லா கேரண்டியாக வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப வெயிலையும் நம்ம காய வச்சிரும். உப்பும் அதிகமாக சேர்க்கறதுனால ரொம்ப நாளைக்கு வரும், கெடாமல் இருக்கும், எந்த ஸ்மெல்லும் இருக்காது. அதுவும் நாங்கள் ட்ரை ஆன பிறகு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பிபி அந்த மாதிரி உள்ளவங்களாம், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ உள்ளவங்களாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானது. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும்.